பேஷண்ட்டு வந்த பிரச்சனைய சரி பண்ணிட்டோம். பட் அவங்க ஃபுல்லா குணமாக இப்போ ஒரு சின்ன வயசுக்காரங்களுக்கு 40 இயர்ஸ்க்கு 2 வாரம் ஆகுதுன்னா, இவங்களுக்கு 6 வாரம் ஆகலாம். ஸோ வீக்கா இருக்கலாம். வீட்ல போய் சப்போர்ட் தேவைப்படும். அப்ப வீட்டுக்கு போனா என்ன நிலைமை? யார் பார்த்துக்க போறாங்க? எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிக்க போறாங்க? ஃபாலோ அப்லாம் யார் பண்ண போறாங்க? இப்ப அவங்க யாரா இருக்காங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸு. இருந்தா என்ன பண்ண போறாங்க? இல்லன்னா என்ன பிளான் இருக்கு? ஸோ இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் அந்த மல்டி மார்பிடிட்டின்னு அந்த இது முக்கியமான அது. இதெல்லாம் வந்து இந்த ஒரு வயதான மருத்துவரா இதெல்லாம் யோசிக்க வேண்டியதா? ஏன்னா இருக்குல்ல. கட்டாயமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, இப்ப நெறைய பேர் ஒரு பிரச்சனை இருக்கிறத இன்னொரு டாக்டர்ட்ட சொல்றதே இல்ல. அவங்க இப்ப நம்ம WhatsApp ஃபார்வர்ட் நெறைய ஆயிடுச்சு. இல்ல இப்ப எல்லா அவேர்னஸ் வருது. இப்ப சொந்தக்காரங்க இப்ப எல்லாம் நான் எல்லாம் எப்போதும் சொல்வேன்னா, உங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. வியாதிய பண்ணாதீங்கம்பேன். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் சஜஷன் சொல்லுவாங்க. நான் இங்க போனேன், அதுக்கு அங்க போனேன்னு. ஸோ ஒரு மருத்துவர நீங்க கான்டாக்ட் பண்ணி, அவர் உங்கள பரிசோதித்து, அவர் என்ன சொல்றாரோ அத கேட்கணும் அதானே. ஏன்னா, அவங்க திடீர்னு ஒரு ஒரு தலைவலின்னு ஒரு பிரச்சனைன்னு ஒரு டாக்டர்ட்ட போலாம். முன்னாடி போன டாக்டர்ட்ட போன டீட்டெயில்ஸோ, மருந்துகளோ சொல்லாமயே இருக்கலாம் அவங்க. ஸோ அந்த டாக்டருக்கு தெரியாது. ஸோ அவர் அந்த சமயத்துல எக்ஸாமினேஷன் என்ன பார்க்குறாரோ, அதான் எழுதி குடுப்பாரு. ஸோ அதனால இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு யாருக்கு அவங்கள நல்லா தெரியுமோ, அவங்க வச்சு கோஆர்டினேட் பண்றது தான் ஈஸியர் அவங்களுக்கு. அப்பதான் அவங்க அந்த பேஷண்ட்ட நல்லா தெரியணும் அவங்களுக்கு. என்ன என்ன பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் இருக்கு. ஒரு 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 சஜஷன் சொன்னா கூட அவங்களால வீட்டுக்கு போய் ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படின்னு. அடுத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம் மெடிகேஷன். மருந்துகள். ஏன் அது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,